ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம இரவினில் ஆட்டம் பார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஏற்காடு பகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 கொலை நடக்குது. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் விற்கிறவங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் இந்த கேஸை கையில எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல அவங்களுக்கு தெரிய வருது இந்த கொலையெல்லாம் பண்ணது ராபர்ட் அப்படின்றவரு அப்படின்ட்டு. அந்த ராபர்ட் யாரு, அவர் ஏன் இந்த கொலையெல்லாம் பண்ணாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தது. குறிப்பா போதைப் பொருளை மையமா வச்சு எடுத்ததெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்தை நடிச்சர் எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே புது ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா யார் கேரக்டரும் பெருசா எழுதல, யாரோடையும் மிங்கில் ஆகிப்பதான் நம்மளால படத்தை பார்க்க முடியல. படத்துல இவங்க பண்ற இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அது ஏற்காடு அழகாக சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ஓகேவா பண்ணி கொடுத்துருந்தாங்க. பிஜிஎம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருந்தது. சாங்ஸ் ஒரு சில சாங்ஸ் நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேல தான் எழுதி எடுத்திருந்தாங்க. படம் நெக்ஸ்ட்னு போகுது. ஆனா நடிச்சிருக்கவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னால படம் டல் அடிக்க தான் செய்யுது. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.